தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடிகைகள் அமர்ந்து கொண்டு மற்றவர்களின் குடும்ப பிரச்சனையை அலசி ஆராய்வது எனக்கு ஆரோக்கியமானதாக தெரியவில்லை என நடிகை ஸ்ரீபிரியா விமர்சித்துள்ளார். 80களில் முன்னணி நடிகைகளுள் ஒருவராக வலம் வந்தவர் நடிகை ஸ்ரீபிரியா. ரஜினி, கமலுடன் அதிக படங்களில் நடித்த அவர் சின்ன திரையிலும் விக்ரமாதித்தன், சின்ன பாப்பா பெரிய பாப்பா உள்ளிட்ட பல பிரபல தொடர்களில் நடித்துள்ளார். அதோடு மாலினி, 22 பாளையங்கோட்டை, திருஷ்யம் தெலுங்கு ரீமேக் உள்ளிட்ட படங்களையும் அவர் இயக்கியுள்ளார். இந்நிலையில் தொலைக்காட்சிகளில் மக்கள் பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் நிகழ்ச்சிகளில் நடிகைகள் கலந்து கொண்டு தீர்ப்பு வழங்குவது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கடுமையாக சாடியுள்ளார் ஸ்ரீபிரியா. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க நீதிமன்றம் உள்ளது, குடும்ப பிரச்சனைகளுக்கு என பல்வேறு சட்டப்பிரிவுகளும் உள்ளது. அப்படி இருக்கையில் அவர்கள் எதற்காக தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி சேனல்களுக்கு வர வேண்டும்? இந்நிகழ்ச்சிகளுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு நீதிபதி போல் நடிகைகள் பங்கேற்கின்றன. இதை நாம் நிறுத்தியே ஆக வேண்டும். நீதிபதி மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பு என்பது தனி கலை. தயவு செய்து அதனை நாம் முறைப்படி கற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சமீப காலமாக இவ்வாறு தொலைக்காட்சியில் மக்கள் பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நடிகைகள் சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றனர். ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுவதை வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கிண்டல் செய்கின்றனர். இதற்கு அவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இதேபோல் தெலுங்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஓரினச் சேர்க்கைகளை தரைக்குறைவாக பேசி நடிகை கீதாவும், மலையாள தொலைக்காட்சியில் ஆண் ஒருவரை தரைக்குறைவாக பேசி நடிகை ஊர்வசியும் சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, நடிகை குஷ்பு சன் டிவியில் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் சமீபத்தில் அடிதடியானது தனிக்கதை. இந்த சம்பவங்களை வைத்துதான் நடிகை ஸ்ரீபிரியா இவ்வாறு தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.